ஓம் சக்தி. தாராபீட் அப்படிங்கிற இந்த கோயில் வெஸ்ட் பெங்காலில் இருக்க பீர்பம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. தாராதேவி என்றால் சதிதேவி என்று பொருள். சிந்தாப்பூர் என்னும் இந்த ஊர் தாராதேவியின் பெயரால் தாராபீட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாராதேவி கோயில் மிகவும் ஆற்றலும் சக்தியும் கொண்டது. ஏன்னா தாயோட நெற்றிக் கண்ணில் இருக்கும் கருவிழி இந்த ஊரில் விழுந்ததாக ஐதீகம். ஓம் சக்தி. நாம் கபாலம் விழுந்த இடத்தை பார்த்தோம், இரு புருவங்கள் விழுந்த இடத்தை பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்க இந்த சக்தி பீடத்தோட பேர் தாரா மா தேவி. இங்கு தாயின் நெற்றிக் கண்ணில் இருந்து கருவிழி விழுந்ததாக ஐதீகம். ஓம் நம சிவாய். 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 பைரவர் 51 சக்தி பீடங்களில் பைரவரை வந்திருக்காரு. இங்கே தாரா மாதாவோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாலோட கருவிழி விழுந்த இடம். அந்த கருவிழியை பாதுகாக்கிற சிவபெருமான் இங்கே சிவனாவே இங்கே இருக்காரு. இந்த மா இருக்கா பாருங்க. மா தாராதேவி, சிவபெருமான், தாராதேவி இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. நாம இப்போ 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றான தேவிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தாராதேவி, தாரா மா தேவி 52வது சக்தி பீடமா சொல்றாங்க. இங்கே வந்தோடனே தான் இது எனக்கே தெரிஞ்சுது. நம்ம கூகுளில் போய் பார்த்தாலும் இருக்குது, 52வது சக்தி பீடமாக இந்த சக்தி பீடம் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னா, அம்பாலோட கருவிழி இங்கே விழுந்ததா ஐதீகம். இந்த கருவிழி விழுந்த இடம்தான் இந்த சக்தி பீடம். இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்காரு. இந்த கோவில் 1225ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மிகவும் பழமையான கோயில். கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்க. ரொம்ப அழகான கோயில். அம்பாலை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சக்தி பீடம், தாரா மா சக்தி பீடம். இந்த தாய்க்கு வலது பக்கத்துல பைரவர் சிவா இருக்காரு. இந்த தாய்க்கு எதிர்க்கவே நாராயணனோட கோவில் இருக்கு பாருங்க.
நாராயணர், ஸ்வஸ்தி மாதா. நம்ம வந்து ஸ்வஸ்தி நல்ல காரியம் நடக்கணுன்றதுக்காக ஸ்வஸ்திக் வருவோம் இல்லையா, அந்த தாய் இவங்க தான். பாருங்க, இந்த கோவிலில் வந்து நிறைய கல்யாணம் நடக்குமா, திருமணங்கள் வந்து நடக்குமா. ஏன்னா அந்த திருமணத்தை பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நடத்தி வைக்கிறதா இங்க ஐதீகம். ஸ்வஸ்திக் தாயாரை பாருங்க, பெருமாள். இதுவரையும் நம்ம வந்து ஸ்வஸ்திக் தாயாரை வந்து பார்த்தது கிடையாது. நம்ம வெறும் வரைய மட்டும்தான் செய்வோம். ஸ்வஸ்திக் வந்து எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம வரைவோம். எப்படி நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோமோ அதே மாதிரி ஸ்வஸ்திக் வந்து எல்லாத்துலேயும் போடுவாங்க. அதுக்கு உண்டான தெய்வம் தாயார் வந்து ஸ்வஸ்திக் தாயார். இதை வந்து நானே முதல்ல பார்க்குறேங்க தாயாரை. இந்த கோயிலுக்கு வந்தா நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுமா. அதுவும் இந்த தாய்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒரு காரியத்தை நம்ம தொடங்கணும்னா கண்டிப்பா அது ஜெயம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஸ்வஸ்திக் மாதா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுவரையும் ஸ்வஸ்திக் மாதா வந்து யாருமே பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்தியாவிலே ஸ்வஸ்திக் மாதா இவங்க மட்டும்தான், இங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த ஸ்வஸ்திக் மாதா. உண்மையிலே நம்ம வந்து ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க தான். ஒவ்வொரு இடத்துக்கா தேடி போகும்போது ஒவ்வொரு புது விஷயங்கள் நமக்கு தெரியுது, கடவுளை பற்றி உணர முடியுது, ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்லித்தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, வார்த்தைகளே இல்லை. தாராதேவியோட மகன் பாம்தேவ், இவர் தான் வந்து தாராதேவியின் மகன். அவருக்கு இங்க வந்து பூஜை பண்றாங்க. இவருக்கு வந்து தாராதேவி வந்து தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்களாம். இங்க வந்து ஹனுமாருக்கும் கோவில் இருக்குங்க, இத பாருங்க. गणेश जी, हनुमान जी, गुरुपति। जो गया तो माँ आपका पास हम मान दे आ गया, तो मानव पुण्य के लिए गया, इसका मनोवासना पूर्ण हो गया, पुण्य इसके लिए बंधा था। இவங்க வந்து இங்க வந்து ஒரு வழக்கம் இருக்கு, அதாவது தான் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மண் ஓடு வாங்கி அதுல கயிறு கட்டி இங்க கட்டிடுறாங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் எதுவாயினும் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த கயிறை வந்து கழட்டிடுவாங்களா. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வரவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் வேண்டிக்கணுமா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் வேண்டிக்கணுமா. இங்கே வந்து நெகட்டிவாக எந்த வேண்டுதலையும் அம்பாள் கிட்ட வைக்கக்கூடாதான். அப்படி ஏதாவது தீய எண்ணங்களோடு நம்ம வேண்டிக்கிட்டால் அந்த எண்ணங்கள் நம்மளையே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க.